கண்ட்ரோலர் ஸ்வைப். இந்த வீடியோ நான் என்ன பண்ண போறேன்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு நம்ம என்ன ஆட போறோம் பார்த்தீங்கன்னா, கிராணி மல்டி வெறும் பிளேயர் தான். கிராணி ஆட போனோம். ஏன் இவ்வளோ நாள் வீடியோ போடுறதுன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கே ரொம்ப வளருதுன்னு கேட்டிங்கன்னா என்னன்னு சொல்ல, ஃபோன் உடஞ்சிடுச்சு கைஸ், சிம்பிள், அவ்வளோதான். ஓகே, நீங்கள் இது யாரும் முழுசாலாம் பார்க்க மாட்டீங்க, கொஞ்ச நேரம் பார்த்துட்டு போங்க, அவ்வளோதான். ஓகே, இப்போ ஏன் திரும்ப அங்கே போத்தேன், கிராணி வந்து அந்த கட்டையை உடைக்கணும். அந்த கட்டையை போட்டு நம்ம மட்டையை உடைக்கணும். இன்னும் வரமாட்டாப்புல இருக்கே, அதுக்குன்னு டக்குன்னு வெளில வரக்கூடாது கைஸ், இது துடுத்து கேள்வி. ஏன் அது சின்ன உள்ள ஒலின்னு கேட்டிங்கன்னா, இதில் ஒலி ஈஸியாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா அதான் கிடையாது. சின்ன உள்ள கூட உடையலாம், அதுவும் ஈஸி தான். பட் அது பார்த்துருவா, இது பார்க்க மாட்டா, அவ்வளோதான். ஓகே, இவன் ஏன் இங்கே நின்றுத்துருக்கா கிராணியா? கிராணி இல்லை, ஒரு 2-3 செகண்டில் போயிடுவா. என்னங்க 6 நிமிஷமாக ஆயிடுச்சு இன்னும் போடல. சரி 6 செகண்ட்ஸ் ஆயிடுச்சு இன்னும் போடல. சரி இன்னும் ஒரு 20 செகண்ட்ஸ். போங்க ஐஸ், வர மாட்டேன், நானே வெளில போயிடுறேன். ஏய் பொடி, இவ பெரிய இவ. இப்போ நம்ம என்ன எஸ்கேப் பண்ண போகிறோம்னு நீங்கள் எனக்கே தெரியல. ஃபஸ்ட்டு என்ன பொருள் கிடைக்கிறோம் அந்த எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். எனக்கு இப்போதைக்கு இதுவும் கிடைக்கல. ராணியா இல்லை இன்னும் வரல. ஓகே ஓகே எத்தனை ஓகே வாங்க போவோம். என்னங்க ஒன்றுமே கிடைக்கல இன்னும். இதுக்குள்ளே ஏதாச்சும் நல்லதாக கிடைக்கும், அதை வச்சு தான் எனக்கு எஸ்கேப். கண்டிப்பாக சொல்கிறேன், அதான் எஸ்கேப். பார்ப்போம். இதை வச்சு நான் என்ன பண்ணுவேன்? சரி ஷார்ட் கன் தானே நம்ம தேவைப்படும். ராணி எவ்வளோ வச்சு நம்ம அந்த வழியாக போயிடுவோமா? ஓகே டன். ராணி வரா. எப்படிடா கண்டுபிடிச்சேன்னு கேட்டிங்கன்னா, சத்தம் நடந்து போகிற சத்தம் கேட்டுச்சு, ஆனால் தான். ஓகே வாங்க இந்த வழியாக போவோம். ராணி என்ன பார்த்துட்டாலா என்ன? இல்லையே, ஏதோ ஆனால் சவுண்டு மட்டும் கேட்குது. நான் டெடி பேர் கூட தொடலையே. ஆமாங்க பார்த்துருக்கான்னு நினச்சேன், பார்க்கல. இவ்வளோ அவள் இல்லவே இல்லை. இப்போ எப்படி சவுண்டு கேட்டிருக்கோம்? இதில் ஒன்றும் இல்லை. என்னது இது? ஏய் ஏன்னா இங்கே இன்னொன்று பார்த்து கிடச்சிச்சு. ஏற்கனவே ஒரு பார்த்து இன்னொன்று பார்த்தோம். லாஸ்ட்டு பார்த்து வந்து ஐ திங்க் சீவரில் இருக்கும், ஆனால் தேவைப்படாது. ஐயோ பயந்துட்டேன். ஆனால் பாப்பி ப்ளே டைம்லாம் ஆடி இருக்கேன், அப்போலாம் பயம் ஒன்றும் இல்லை. இப்போ சரி பாப்பி ப்ளே டைமில் வந்து இதுவே வராது, சவுண்டே வராது, மீன் பிஜிஎம் வராது தோற்றுனா. பட் இதில் பொறுத்து இல்லை, டக்குன்னு அந்த பிஜிஎம் பண்ணோடனே பயத்தில் என்ன பண்ணவே தெரியல. ஸோ அவ்வளோதான். ஏன் அமைதியாக இருக்கீங்க? ஏதாவது மௌனம் வரத்துக்கு நான் கொஞ்ச நேரம் போயிட்டேன், அவ்வளோதான். ஓகே வீடியோ மட்டும் போயிட்டு இருக்கு. இன்னும் என்ன எஸ்கேப் கண்டே பிடிக்கலங்க. எப்பா எவ்வளோ நேரம்? 3 நிமிஷம் ஆயிடுச்சு. 3 நிமிஷம் ஆயிடுக்கா எங்க? ஓகே இன்ச்சு டாப்போம். இன்ச்சு நல்ல ஹேமாக இருக்கும், அப்படின்னா அது மெயின் டோர் எஸ்கேப் பண்ணிடுவோம். சரி இல்லையே ராணி எந்த பக்கமா? ஆமா ஓகே நான் இதுலேயே கிளிக் பண்ணிட்டு, ஆனால் ஒரு வாரம்னா பயமா இருக்கு. திரும்பி அதே மாதிரி தான் மௌன விரதத்துக்கு போயிட்டேன், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ரொம்ப நேரத்துக்கு மௌன விரதத்துக்கு இருக்கணும். சரி வாங்க என்ன பண்ணுறது. ஓகே
மிஷின் ஆன் பண்ணிட்டாங்களா? சரி சரி சீக்கிரமாக கண்டுபிடிச்சிட்டு போவோம். ரொம்ப நேரம் வீடியோ போகுது. கண்டிப்பாக 1 மணி நேரம் கிட்ட. ஐயோ நினைச்சனே. இது போ என்ன பையன் நீ போ. ஐயோ என்னடா இது, போய் தொலைங்கடா. ஸ்பெஷல் கீயா? ஓகே இது தேவைப்பட்டா தேவைப்படும், இல்லைன்னா தேவைப்படாது. இன்னைக்கு வர மாட்டா போல இருக்கு. அதுக்குள்ள வெப்பன் இருக்கு, வெப்பனோட பார்த்து இருக்கு. ஆமாம் நான் முன்னாடியே பார்த்தேனே. ஓகே ஓகே என்ன இன்னுமா ஆனாங்களோ? சரி பேரரசி சீக்கிரமா வந்து தொலை. முடியல ஓகே ஸ்கிப் பண்ண வேண்டியதாகிடுச்சு. ஏன்னா 1 மணி நேரம் கழிச்சு தான் வந்தா, அதான் மட்டும் கழிச்சேன். இப்போ நான் கன்சோல் இல்லா பார்த்து கண்டுபிடிச்சேன். இந்த படத்தை போய் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுட்டோன்னா சரி முடிஞ்சிச்சு கிட்டத்தட்ட முடிஞ்சிச்சு. ஓகே புல்லட்ஸ் தச்சு அவ்வளோதான். இனிமே கிராணி இருக்காது காலி. அடியே கிராணி வாணி டைம் கூட லேட்டாக தான் வருது. இன்னும் வரமாட்டா போல இருக்கே. உட்காந்து கிராணி வாடி சனியை பிடிச்சி நாயே ரெடி நான்சென்ஸ். ஜி ஃபார் கிரே கலரில் இருக்கு. கிரே வச்சுப்போம். கிரே நான் ஒரு ஃபுல் ஃபார்ம் கண்டுபிடிக்கலான்னு இருக்கேன். ஜிஆர் ஃபார் கிரேன்னு வச்சுப்போம். கிரே இல்லை ஆர் ஃபார் கலர்னு வச்சுப்போம். ஏதோ ஒன்று கிரே கலரில் இருக்க அறிவு கெட்ட நாதாரி நாய் இவள். எப்படி சூப்பராக இருக்கா? என்ன இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு கேட்டீங்கன்னா ஆமாம், ஆளுக்கும் வைக்கும் சம்மந்தமே இல்லை. சரி இதுக்கு ஒரு எஷாத்தை போடணும்னா வாயை போலக்கல எஷா என்னங்க எல்லாருமே ஏமாத்துறீங்க. டேய் ரொம்ப தப்புடா. நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், நான் ஷூட் பார்த்து நான் அமுத்துறேன். வாழ்க்கையே வத்தனா போல இருக்கு. ஐ வில் ரிவெஞ்ச் யூ. கண்டிப்பா உனக்கு ரிவெஞ்ச் கொடுப்பேன் கிராணி. போன வாட்டி என்ன இந்த வாட்டி கண்டிப்பா அடிப்பேன். அதுக்கு முன்னாடி ரொம்ப குளிருது. ஏசியை போட்டுனேன். ஏசியை போட்டேன் எப்படி குளிரும்? மிஷின் அனுப்பிட்டாங்களே அது அதுக்கு வெயில் அடிக்கும். ஆனால் ஏசி அனுப்பிக்கிறேன். ஓகே நாளைக்கு ஒர்க் பிளேஸ்னால கொஞ்சம் சவுண்டு கேட்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரி இப்போ என்ன பண்ணுறது? கிராணியை வர வச்சு நான் ஒரு வித்தை கட்டலான்னு இருக்கேன். இல்லை அந்த பக்கம் போயிடுச்சு. ஓகே நாட் பேட். பார்க்கல. ஐயோ சேட் சத்தம் போட்டாங்க. பக்கத்தில் இருக்க இது உடச்சு விட்டேன். சரி நான் ரிவெஞ்ச் கொடுப்பேன்ல, அதுக்கான நேரம். கிராணி என்னை மென்டல் ட்ரோலர் ஸ்வைப்பாலான பச்சி என்னை வெறும் மென்டலான பார்த்தேன். கிரேசியான மென்டல் ட்ரோலர் ஸ்வைப்பா பார்த்துருல. என் ட்ரோலர்ஸோட வைப்பு என்னோட வைப்பு மட்டும் பாரு. திஸ் மை வைப், மை ரிவெஞ்ச், மை அதுதான். ஐயோ வாடி அம்மா சண்டைக்கு வாடி போடு. தயிர் நான் என்ன சொல்ல வரேன்னா, அஜய் செம்சுடைன் கூட வேணாம். இது கோல்கேட் இது மாதிரிலாம் ப்ரெஷ்ஷு டூத்பேஸ்ட் கூட வேணாம். ப்ரெஷ்ஷு கூட இருக்கு. அதை வச்சு 4 தேய்ச்சா கூட அதாக தான் இருக்கும். இல்லையா அந்த கன் இருக்குல்ல, இதை வச்சு கடை வாயில தேய்ச்சி விட்டேன். இதே மாதிரி நீ தினமும் தேய்ச்சா வச்சு பல்லு நல்லா இருக்கும். டூத்பேஸ்ட் கூட போட வேணாம். ஏன் இப்படி நீயும் கெடுத்துக்கிட்டு உன் வாயும் கெடுத்துக்கிற? நீ ஏற்கனவே கெடுத்து போன கிழவின்னு எனக்கு தெரியும். சரிப்பா அது சொல்லி நம்ம என்ன பண்ண முடியும்? அது கேட்க போல ஏன்னா மாத்தியா போத்துச்சே என்ன பண்ணுறது? கெட்ட ஐயோ என்னங்க அதுக்குள்ளே எது போய் வெளில போயிடுச்சு. சரி இல்லையே. சரி முன்னே நம்ம ஸ்க்ரூ டிரைவர் இருப்போம். இன்னைக்கு நான் என்ன எஸ்கேப் பண்ணலான்னு இருக்கேன்னா தெரியே. இன்னும் எஸ்கேப் பண்ணிட்டான்னு இருக்கேன். என்ன எஸ்கேப்பு? ஏதோ ஒரு எஸ்கேப் பண்ண. இந்த எஸ்கேப் ஞாபகம் இல்லை, ஆனால் என்ன எஸ்கேப்பு? சரி
நீங்கள் இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கமெண்டில் வந்து என்ன எமோஜி தெரியுமா போட்டுருங்க. இந்த எமோஜி வந்து என்னடா இந்த மாதிரி கிஃப்ட் மாதிரி இருக்குன்னு கேட்டிங்கன்னா இல்லை இதுலேயும் இருக்குது, எமோஜிலையும் இருக்குது. இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா ப்ளீஸ்ப்பா போட்டு விடுங்கப்பா. அப்போனா நீ எத்தனை பேர் பார்த்தீங்க, எத்தனை அதே நேரத்தில் இது பெரிய நான் இதுக்கு முன்னாடி எங்கள் தேர்ந்தேங்க. அப்போ இது வந்ததுனால என்னால் ஒன்றும் பண்ணுவோம், கிராணி வந்ததுனால ஒன்றும் பண்ணுவோம். இப்போ ஒன்றும் தராங்களே, இது அண்ணன் அப்போ இருந்துதா அடிதான் வாங்கியிருப்பேன். இதுவும் அதுவும் வேற இல்லைல்ல. ஓகே ஓகே ஸ்பைடர் கீயை போட்டு கீழே போயிட்டு கிராணி எங்க? என்னங்க சத்தம் மட்டும் கேக்குது. பின்னாடி எங்கேயாச்சும் வந்தா போகுது. கிராணி இந்த போடு கட்டிங் பிளேடு எங்க பக்கத்துலயே பாடுறா. லெவலில் ஃபஸ்ட்டு வருஷம் தான் ஹேமரை தேடி உடைக்கிறதுக்குள்ள ஒரு கதியாக இருக்கும். ஹேமர் ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டேன், ஸோ நோ கவலை. இதே ஓப்பன் அப்பா எங்க ஸ்லோ மோஷன் உள்ளது. ஏய் ஓகே இதுக்கு மேலே இது கீழே தான் யூஸ் ஆகும். வந்துச்சு சே இது முன்னாடியே போட்டதா அது கீழே அங்கேயே நின்று இருக்கும். நான் மட்டும் தப்பிச்சு வந்திருப்பேன். என்ன இது ட்ராப் வைக்கணும் பாருங்க. அப்பா அங்கே போயிடுச்சு. இவர் என்ன திரும்பி சொத்தாங்க அடப்பாரி ரவுண்டு இருக்கலாம் பார்த்துச்சு திரும்பியும். என்ன ஒரே போஸ் வந்துச்சு ரைஸ். இவ்வளோ வாய்வா கொடுத்து ஒரு கேமரா வாங்கினா கூட இவ்வளோ ஸ்டெபிலிட்டி இருக்காது. அப்படியே நேராக இருக்கு பாருங்க தலை. 20,000 ஒரு கேமரா வாங்கினா கூட இவ்வளோ ஸ்டெபிலிட்டி இருக்காது கைஸ். இதை பாருங்க கோழியே மிஞ்சிடும் போல இருக்கே. எப்பா இது வரை கீழே வர மாட்டுது. இந்த கிராணி நான் இதுவரை வர மாட்டுது. அப்படி அப்பாடியோ அதெல்லாம் கொஞ்சம் சந்தோஷமாவே இருக்கு. ராணியா கிளவி அங்க காணோம். இருக்கா ரொம்ப ஐயோ சே திரும்பி பார்த்தாங்க பாருங்க எவ்வளோ ஸ்டெபிலிட்டி பாருங்க. என்ன பார்த்தா மாதிரியே நடந்து வரா. பார்த்து கீழே படிக்கட்டுலாம் கீழே வந்து போற. ஏற்கனவே பல்சத்துல வச்சிருக்க வாயில. அதுக்கப்புறம் அந்த பல்சத்தை போயிடும் கீழே வந்துட்டானா. வச்சா எனக்கு சிரிக்கிறதா அழுவுறதான்னு தெரியல. சரி ஏன்னா பைத்தியக்கார கிளவி நீனு நான் ஏன் பிடிக்கணும்? அதுக்கு நான் ஏன் அதுக்கு தரணும்? நான் ஏன் அதுக்கு தரணுங்க? அது சொல்லி இது அதுக்கு தந்துடணும். போடி கரெக்டாக வாயிலே போட்ட போல. ஐயோ மாற்றிக்கிச்சியா? சரி வச்சு வழக்கிக்கு அப்புறமா தேவைப்படும். என்னங்க ஒன்றும் ஆகலை எனக்கு. ஏ லாகா போடு மக்களே நல்லா தானே இருக்குது லாகு. கிராணி முடிச்சிருக்கும் போது சீனி தூங்கிட்டு இருக்கும் போது இந்த லாக் ஒர்க் ஆகாது போல இருக்கு. ஓகே இந்த ஒன்று வச்சுருவோம் கீழே வச்சு. இன்னைக்கு டோர் எஸ்கேப் தான். நான் டோர் எஸ்கேப் கூட கவலை இல்லை. எனக்கு பிரச்சனை என்னன்னா இந்த மாஸ்டர் கீயும் பேராக்கியை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டங்க. மாஸ்டர் கீ எங்களுக்கு கூட ஓகே. இந்த ஸ்க்ரூ டிரைவர் வச்சு இங்கே பேராக்கி சேஃப் கீ ரெண்டுத்துல இதாக இருக்கும் இல்லையா? மாஸ்டர் ஐயா சரி அதில் வந்து வெப்பன் கீ தான் இருக்கும். இதில் அது பேர் என்ன கார் டிக்கியில் வந்து வெப்பன் கீ தான் இருக்கும். இல்லைன்னா இதுதான் இருக்கும் மாஸ்டர் கீ தான் இருக்கும். பார்க்குறீங்களா? இது ரொம்ப கடுப்பாக இருக்குது. இப்போ வேறு செய்யறானா பேலா கீ இல்லைன்னா மாஸ்டர் கீ
இருக்கும்னு நினைக்கிறேன். சேஃப் கேரில் இருக்காது. வெப்பன் கீவ் கிடச்சிச்சு. ஸோ அங்கே தான் இருக்கும். ஆனால் ப்ளே ஹவுஸ் கீ ஏதாச்சும் கொடுத்துட போகுது. என்னங்க இன்னைக்கு ரொம்ப அலைய விடுறாங்களே. அநியாயிட்டு இவ்வளோ அலைய ஒரு தப்பு தான். சரி பாப்பா, இது என்ன இருக்குன்னு நம்மள பார்க்கவே இல்லை. நல்ல எவ்வளோ அலைய விட்டாங்க. சரி என்ன கிராணி வந்திருக்கோம். என்ன பார்த்தீங்க. ஏன்னா எனக்கு பாயிரமோட பழங்கள் தான் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை. உங்கள்கிட்ட கொஞ்சம் மன்னிப்பு கேட்கணும். என்ன விஷயம்னா, நான் இந்த மொத்த வீடியோமே மொத்தமாக நான் கிராணி பிளேயுமே 1 மணி நேரமாக ஆடியிருக்கேன். பட் இவ்வளோ நேரத்துக்கு போனால் தான் எனக்கு எடிட் கூட பண்ண முடியாது. ஸோ உங்கள் வீட்டு பிள்ளையாக நினச்சி நான் மன்னிச்சு விட்ருங்க ப்ளீஸ். நான் எதுக்கு சாரி கேட்டேன்னா இதுக்காக தான். என்னடா இது தூக்கி போடுறதுக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை, இது ஓகே. கையில் கிராணி இருந்தால் போடு மக்களே, ஓடி போ. இந்தா இன்னொரு வாட்டி வளர்க்கிக்கோ. ஒரு நாளைக்கு 2 வாட்டியாச்சும் வளர்க்கணுங்க நீ. அப்போ தான் டூத் பேஸ்ட் வச்சு வளர்க்கனாலும் நல்லா தான் இருக்கும். இல்லை நீ வச்சு வளர்க்கிக்கோ, நான் போயிட்டு வரேன். ஓகே போடு. அவ்வளோதான். செகண்ட் டைம் என்ன படுத்துச்சு. ஒழுங்கா மூடி விழிச்சு காட்ட. என்ன நானே மிஸ் ஆயிட்டேன். ஐயோ இல்லை சரியாயிடும், பிரச்சனை இல்லை. இதுக்கு ஓவர் ரியாக்ஷன் ஓவராலாக இருக்கு. ஓகே மேடம் வாங்க 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 வாங்க. அப்படி தான், அப்படியே ஒரு தலையை வச்சு ஃபுட்பால் ஆடாமல் எனக்கு விட மாட்டேன். இன்னும் தலை அப்படி கீழே இங்கே அங்கேயே நிற்கிது பார்த்தியா. போ கீழே போ, நின்று போ. வந்துச்சு பெருசாக இது மாதிரி. ஓகே வாங்க அண்ணி, வாங்க 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 வாங்க. இப்படியே வா. ஓ கடுப்புங்க. அதுக்குள்ளே என்னது. ஆமால நான் மறந்தே போயிட்டேன். சரி என்ன பண்ணுறது. அப்போ ஏன் திரும்ப இப்போ 4ஆம் நாள் வந்துச்சு. ஏன்னா இதுக்கு முன்னே வந்த நல்லே இது தர்மாடி ஒரு வாட்டி வாங்கிட்டேன். அதான் இப்போ 4ஆம் நாள். அப்போ ஐஸ் ட்ராப்பில் வச்சுருந்து அதை மாற்றிச்சு கிராணி. ஸோ இப்போ 2 நிமிஷம் தான் வருது. போ. ஒன்றும் இல்லை. சேஃப்டி வேணுமா. இதுக்குள்ளே கத்தியும் பிளேடு இருக்குமா இல்லை இதுவாக இருக்குமா, வேலாக்கி இருக்குமா, தேடுவான். எவ்வளோ ஜாலியாக சுற்றிருந்தேன்னு இப்படி. சரி திரும்பி ஸ்கிப் முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ண. என்ன அது இப்போவே பயமாயிட்டு. வாங்க இந்த வழி நமக்கு எதுக்கு. ஒன்றும் இல்லை, ஒன்றுமே இல்லை. போகலாம். அது என்ன வழி. திரும்பிமா ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை. பயத்தை தவிர எனக்கு ஒன்றும் தெரியல. வாங்க போவோம். ஓகே அப்பா வந்தாச்சு. ஃபஸ்ட்டு ஏரியாக்கில் என்ன கிடச்சிருக்கு. ஓகே நாட் அ பேட் திங். சரி ஸ்பைடர் ஆண்டி பத்தடா. வாடி 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 வீரம்மா சண்டைக்கு வாடி ஓடி. எங்கே போகுது. ஸ்ரீபெட்டிலேருந்து மேலே போக முடியாதுல்ல. ஓகே என்ன பண்ணுவோம். நிறைய போக முடியல. இப்போ இந்த நேரம் போய் ஆகணும். அப்பா காட்டியா
கால்கிக்கும் இன்னும் பேரலாக் கீ கிடைக்கல கைஸ். கால்கிக்கும் பேரலாக் கீ தான். என்னடா சுத்தம்? இவன் கைஸ் வந்தா வேற வரா போச்சுடா. சே லாஸ்ட் டேவா போச்சு. இதெல்லாம் வீணா போச்சு. ஆடு அடியா தப்பிச்சேன்டா மாப்பிள்ளை. நல்ல வேலை நான் தப்பிச்சேன். கொஞ்சம் விட்டுருந்தா கதை காலி. லாஸ்ட்டே வேற என்ன பண்ணுறது நாங்கள் பார்ப்போம். ரொம்ப நானும் ஸ்கிப் பண்ணிட்டேங்க. ரொம்ப நானும் அப்படி வேண்டாம் மாப்பிள்ளை. சும்மா வந்து என் வாழ்க்கையை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கேம்மா. உன் அம்மாவோட நீ ரொம்ப மோசமா எங்கே போனா? ஐயோ இது ரொம்ப மோசமாச்சே. கதை முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். அப்படி ஐயோ அப்பான பேசுகிற முடிச்சிட்டாங்க. போச்சுடா. இனிமேமா வேணாமா வாய் பல்ல வளர்க்கல. இனிமே இருக்கு போனஸ். இது இருக்கிறதுக்கு எல்லாமே இருக்கலாம். நான் போனஸ் அன்லாக் பண்ணிட்டேன். ஹார்ட் மோடில், அதுவும் இது சாதாரண மோடில் நார்மல் மோட் தான். போனஸ் டே வந்து அன்லாக் பண்ணிட்டேன். அப்போ போனஸ் டேக்கு உயிரோடு விட மாட்டாங்களே. எல்லாரையும் நான் மன்னிச்சிருங்க. இப்போ நான் வந்து பக் பண்ண போனேன் கிராணியை. வேறு வழி இப்போ பண்ணுற ஸ்பீடில் கிராணி பக்காகி ஒரே நிற்கணும் பாருங்க. நின்று அப்படியே ஐயோ நம்ம ராஜ்யத்தை தெரிஞ்சிடும். எல்லாமே இது தெரிந்து விட்டதே. போச்சுங்க போனஸ் டேயும் போச்சு. என்ன பண்ணுறது? கிராணியா என்னை ஏற்றாதான் போல ஏற்றிக்கோ. பாய் கிராணி. பாய் கைஸ். இதோட இந்த வீடியோ முடிச்சுது. பாய். மீண்டும் சந்திக்கலாம். பாய். அடுத்த வாத்தியாச்சும் கிராணி முடிச்சிடுறேன். 10